தலமாகும். விருத்தாசலத்துக்கு அருகில் உள்ளது ஸ்ரீமுஷ்ணம். இங்கு உள்ள பூவாகர சுவாமி கோவில்ல கொடுக்கப்படும் முஸ்தாபி சூரணம் தீராத நோய் தீர்க்கும் அருமருந்து ஆகும். இது கோரை கிழங்கு, மா, சர்க்கரை, கற்பூரம், ஏலம், நெய் கலந்து செய்யப்பட்டது. இந்த சூரணம் தீராத நோய்களை குணப்படுத்தும் தன்மை உள்ளது. பழனி ஆலயத்தில் அதிகாலையில் தரப்படும் கபினி தீர்த்தம் மற்றும் சாற்று சந்தனம் எந்த நோயையும் குணமாக்கும் ஆற்றல் படைத்தது. வில்லுப்புரம் பாண்டிச்சேரி சாலையில் உள்ள கண்டமங்கலம் என்னும் ஊருக்கு அருகில் உள்ளது இந்த சின்ன பாபு சமுத்திரம். இங்கு சித்தர் படேசாயவு சீவ சமாதி உள்ளது. இங்கு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து வழிபாடு நடத்துகின்றனர். செவ்வாய், வியாழன், ஞாயிற்றுக்கிழமைகளில் நடத்தப்படும் வழிபாட்டில் கலந்து கொள்ள புற்றுநோய், தொழுநோய், காசநோய் போன்ற நோய்கள் குணமாகிறது. திண்டுக்கல் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் அனைத்து வியாதிகளை நீக்கும் லேகியம் மற்றும் தைலம் அமாவாசை தோறும் செய்து தரப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் 1000 கண்ணுடையாள் என்றும் அழைக்கப்படுகிறாள். தீராத அம்மை நோய், கண் நோய் மற்றும் கை கால் போன்ற வியாதிகளையும் தீர்த்து வைக்கிறாள். சில குழந்தைகள் பெரியவர்களாயும் கைசூப்பு பழக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அவர்களை இங்கு கூட்டி வந்து பச்சை குத்தி கொள்ள கைசூப்பும் பழக்கத்தை விடுவது கண்கூடாகும். சகல நோய்களையும் தீர்க்கும் அன்னையாக, மழையை தரும் அன்னையாக மாரியம்மன் இருக்கிறாள். சென்னையில் இருந்து 33 கிலோமீட்டர்